கோபி இப்போ கையும் களவுமா பிடிச்சிட்டாரு இனியாவையும் ஆகாஷையும். இப்போ 2 பேரும் ஹோட்டலில் வந்து உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்த உடனே ரொம்ப வந்து கோவப்படுறாரு. கோவப்பட்ட உடனே கிளம்பு ஒழுங்க அப்படின்னு இனியாவை பார்த்து சொல்கிறாரு. அங்கிள் அப்படின்னு நீ எதுவும் பேசாத, கொன்றுவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு காருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போன உடனே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நீ பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல, அப்புறம் எதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, கோச்சிங் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்து அப்போது இந்த பையனை தான் மீட் பண்ணிகிட்டு இருக்கியா நீ? அப்போது இது ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு தெரியலையே. அப்போ நீ என்ன பண்ணுற? உடனே ஃபோனை என்கிட்ட கொடு அப்படின்னு உடனே ஃபோனை கொடுக்குறாங்க. இனி ஓ பாஸ்வேர்டு கூட மாற்றியாச்சா? பாஸ்வேர்டை ஒழுங்காக போட்டு கொடு, என்னை வந்து ப்ரெஷர் ஏற்றாத, பாஸ்வேர்டு போட்டு கொடு அப்படின்னு உடனே இனியா வந்து ப்ளீஸ் டாடி நான் சொல்கிறத கேளுங்க, ப்ளீஸ் டாடி அப்படின்னோடனே இப்போ வந்து புரிஞ்சிடுச்சு கோபிக்கு வந்து செல்வியோட பையனை லவ் பண்ணுறாங்க இனியா அப்படிங்கிற விஷயம். இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அழுதுகிட்டே நிற்கிறாங்க இனியா. எங்கே பாக்யா அப்படின்னு உடனே பாக்யா உள்ளே இருக்கா அப்படின்னா பாக்யம் வராங்க. என்னதான் நடந்துச்சு, ஏன் இப்படி அப்படின்னா டாடி ப்ளீஸ் வேணாம் டாடி அப்படின்னு சொல்லுது இனியா. இப்போ என்ன வேணாம், என்ன காலேஜில் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் குதிக்கிறாங்க, செல்லின்னு ஒரு பக்கம் முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாக்யா வந்து வராங்க. பாக்யா வந்த உடனே இந்த ஃபோனில் வந்து காட்டுறாரு இந்த மாதிரி இனியா லவ் பண்ணுற விஷயத்த. கோபி அதை பார்த்துட்டு வாயில் கழிச்சிட்டு அப்படியே பாக்யா வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஸோ இனியா லவ் பண்ணுறாங்க தெரியும்ல அப்படின்னு உடனே ஈஸ்வரி முழிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. எழில் மட்டும் சொல்கிறாரா, அவள் வயசுக்கு லவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு, வாயை மூடிட்டா நீ அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம ஈஸ்வரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோபி வந்து சொல்லிடுறாரு, நம்ம வீட்டில் கூட்டி பெருக்கி கழுவி இருக்கால செல்வி, அவரோட பையனை தான் வந்து இனியா லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைக்கிறாரு கோபி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, செல்வி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இதுக்கு தான் இங்கே ரொம்ப நாளாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு நீ நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கியா அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் யார் நம்ம ஈஸ்வரி வந்து நம்ம செல்வியை பார்த்து கேட்க, செல்விக்கே ஒன்றுமே புரியல. என்னாச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ தைரியம் தான் உன் பையன் எங்கள் வீட்டு பொண்ணு லவ் பண்ணுவான் அப்படி இப்படின்னு செல்லின்னு ஒரு பக்கம் கத்துறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அப்கமிங்கில் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து நம்ம பாக்யா விட்டு கொடுக்க மாட்டாங்க செல்வியை. ஏன்னா எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா சந்தோஷத்துலேயும் செல்வி வந்து கூட பிறந்தவங்க மாதிரி கூடவே தான் இருந்தாங்க பாக்யா கூட. ஸோ அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது, இதுக்கு வந்து பாக்யா கண்டிப்பாக க்ரீன் சிக்னல் தான் காட்டுவாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.